இந்தியன் படத்துடைய பாகம் 2 கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துடைய 2ஆம் பாகம் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. இந்தியன் அது என்னதான் ஸ்டார்டிங் அங்க கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் நல்ல வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ஸோ 27 வருஷம் கழிச்சு அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பண்றாங்க. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நம்ம டேரக்டர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் தனித்துவமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனா நேர்மாறா ஒரு படம் வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த படம் ஃபர்ஸ்ட் 2ஆம் பாகமே கிடையாது, ஒரே பாகமா இருந்ததை ப்ராப்பரா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இந்தியன் 2, 3 அப்படின்ற மாதிரி பிரிக்காம இந்தியன் 2ஆவே கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஆனா பட்ஜெட் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்றதுனால பார்ட் 1 ஐ மீன் இந்த இந்தியன் 2, இந்தியன் 3 அப்படின்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுவே இப்போ பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற மாதிரி ப்ராப்பரா ரைட்டிங் இருந்திருந்தா இந்த படம் இந்த அளவுக்கு மோசமா வந்திருக்காது. சரி, படம் வெளி வந்துருச்சு, ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப மோசமா போயிடுச்சு, எல்லாரும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப படத்தரப்புல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்பா இருக்கும். அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல இருந்து ஒரு 12 நிமிஷம் கட் பண்ணி தூக்கிட்டாங்களாமா. அதாவது இந்த படம் மொத்தமா 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரத்துல இருந்து இப்போதைக்கு 12 நிமிஷம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த 12 மினிட்ஸ் கட் பண்ணா மட்டும் இந்த படத்துல என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வர போகுது நீங்களே வச்சு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்டேவே இந்த படத்தை கழுவி ஊத்திட்டாங்க, 2வது நாள் கழுவி ஊத்திட்டாங்க, 3வது நாள் கழுவி ஊத்திட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு அப்புறமா இந்த படத்தை இப்ப ட்ரிம் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம சங்கர் கெரியர்லயே இந்த அளவுக்கு மோசமா போன ஒரு படம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு பொருட்சொல்ல எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் இந்த அளவுக்கு மோசமான தோல்வி அடைஞ்சது இந்த இந்தியன் 2 மட்டும்தான். அவருடைய கெரியர்லயே இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா யாருன்னா பார்த்துருந்தா எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல சொல்லிட்டு பாங்க. 3 மணி நேரம் பார்த்தா எனக்கே அந்த படம் ஒன்றும் புரியல. ஏன்னா ஓயில தடுக்கிறதுக்காக தான் நம்ம தாத்தா வராப்புல, ஆனா அந்த தாத்தாவே இப்ப பாத்தீங்கன்னா போலி பாஸ்போர்ட் லஞ்சம் கொடுத்து வாங்கி தான் இந்தியா வந்திருக்காரு. இது என்னடா லாஜிக் அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தியன் படத்தை